ஆ, ம். சம்மந்தி வாங்க சம்மந்தி. கால் இப்போ எப்படி இருக்கு சம்மந்தி? அதை ஏன் கேக்குறீங்க சம்மந்தி? அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன். சம்மந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. வயசுல பெரியவங்க நீங்க, இப்படி நடக்கலாமா? சம்மந்தி என்னால நடக்கவே முடியலையே. உங்க நடிப்பெல்லாம் போதும், இத்தோட நிறுத்திக்கோங்க சம்மந்தி. சம்மந்தி நான் என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? நான் எதுக்காக நடிக்கணும்? நீங்க நல்லா நடந்ததையும் என்ன பார்த்த உடனே வலிக்கிற மாதிரி நடந்து நடிச்சதையும் நான் பார்த்துட்டேன் சம்மந்தி. இந்த பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ராஜா மேகலா கிட்ட இதை நாங்க சொல்ல மாட்டோம். ஆ, சொன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, கால் வீக்கெல்லாம் போயிடுச்சு. அந்த வலிதான் கொஞ்சமா. நீங்க ஒன்னும் சமாளிக்க வேண்டாம் சம்மந்தி. இத பாருங்க, ராஜா மேகலா கிட்ட சொல்லிட்டு நல்லபடியா கிளம்புற வழியை பாருங்க. அ, அ. எனக்கு தெரியும், வயசான காலத்துல நீங்க பெற்ற பிள்ளைங்களோட இருக்கணும்னு விருப்பப்படுறது சகஜம்தான் சம்மந்தி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ம். இங்க பாருங்க, 2 நாள் கூட நீங்க தங்கிக்கலாம். அதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கிறது தான் சரியில்லை. என்னங்க? இரு சீதா, சம்மந்தி அம்மா இதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்கணும்னு பிரியப்பட்டா ராஜாட்ட சொல்லி மேல உங்களுக்கு ஒரு ரூம் போட்டு தர சொல்லுங்க. ஆ, எங்களுக்கெல்லாம் எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. எங்க கூடவே நீங்க இருக்கலாம். அது இப்போதைக்கு முடியலன்னா நீங்க இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நீங்க பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தங்கிக்கங்க. டெய்லி கூட வந்துட்டு போகலாம். சரி போதுங்க, அவங்களுக்கு தெரியாதா? தப்பா எடுத்துக்காதீங்க சம்மந்தியம்மா. மேகலா வந்த உடனே தயவு செஞ்சு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. என்னங்க? சரி பாபா. உனக்கு தேவைதான், உனக்கு ரொம்ப தேவைதான். சிங்க பெண்ணே வா, சிங்க பெண்ணே, அசிங்க பெண்ணே. இப்ப அசிங்கப்பட்டு போய் உட்காந்துருக்க. மூஞ்சப்பாரு, உனக்கு தேவை தேவை. ஹ். என்ன வெளியில போக சொல்லிட்டீங்கல்ல? ம். ஏங்க, அம்மா ஏதோ நம்ம 2 பேருக்கிட்டயும் முக்கியமான விஷயம் பேசணுமா? நீங்க வந்த உடனே அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. எது? அவங்க ரூமா? அது எங்க அம்மா அப்பா ரூம் டி. சரி, உங்க அப்பா அம்மா ரூம் தான். வாங்க போய் என்னன்னு கேட்போம். என்ன, ஹோம் ஸ்டேவை இன்னும் 1 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்பாங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு? ஏன், இருந்ததா என்ன? ஏய், அப்பா பாவம் மேகலா. எத்தனை நாள் தான் மனுஷன் ஹால்லே படுப்பாரு? ஏன், எங்க அம்மா பாவம் இல்லையா? அதுக்காக ஒரே ஒரு சுலுக்குக்காக 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஓவரா தெரியல உனக்கு? முதல்ல அம்மா கிட்ட என்ன விஷயம்னு கேட்போம். வாங்க. ஆ, ஆ. ஆதிசேஷம் மேல படுத்திருக்கிற பெருமாள் நினைப்பு பெருசு நல்ல சுகம் கண்டுச்சு போல. எங்க மா? வாமா, வாங்க மாப்ள. பாத்து பாத்து. இப்ப பரவாயில்லையாமா? கொஞ்சம் பரவாயில்லம்மா. இப்படி வை. ஐயோ மாப்ள, நிக்கிறீங்களே, உட்காருங்க மாப்ள. அப்புறம் அத்த, நம்ம வீடு 1 வாரமா பூட்டி வச்சே கிடக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எனக்கும் அதே நினைப்பு தான் மாப்ள. ஒரு வழியா கிளம்புற முடிவுக்கு வந்திருக்காங்க போல.
இருந்தாலும் சொந்த வீட்டை விட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல? ஆ, ஆ. ஆ, அம்மா ஆ? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, ஆமா மேகலா, முக்கியமான விஷயம்தான். சொல்லுமா. அதாம்மா, ட்ரிப்ளிகேன்ல வீடு இருக்குல்ல, ஆமா. அத நம்ம விஜய்க்கு 18 வயசு ஆன உடனே அவன் பேர்ல எழுதி வச்சிடலான்னு இருந்தேன். அதான் ஏற்கனவே சொன்னியே. இப்ப கொஞ்சம் அந்த ஐடியாவை நான் மாத்திட்டேன். ஐயோ, அந்த வீடம் போச்சா? என்ன பண்ண போறீங்க? அது வீடை வாங்கணும்னு மாப்பிள்ள ஆசைப்பட்டது நடக்காம போயிடுச்சுல்ல, அதனால ஆஹா, மாப்பிள்ள மனசு உடைஞ்சு போனதை பார்த்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாமா. நான் குடியிருக்கிற வீட்டை மேகலா பேருக்கு எழுதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள, உடனே ஒரு நல்ல வக்கீல பார்த்து உயில் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன். மாப்பிள்ள இல்ல, அது சின்ன லைன் வீடுதான். அது ஒரு 600 சதுரடி தான் இருக்கும். அத்தை, ஆனா அது நல்ல விலைக்கு போகும் மாப்பிள்ள. அத்தை, அம்மா சொன்ன மாதிரி உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நீ வேற இப்ப ஹவுஸ் ஓனர் ஆயிட்ட, உன் பேச்சு தட்ட முடியுமா? பண்ணிதான் ஆகணும். அத்தை, அந்த பத்திர செலவு இத கூடவா பண்ண மாட்ட? அது கூட நீங்க பண்ண மாட்டீங்களா? சேச்சே, நான் தான் பண்றேன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு. இங்க பாரு, நீ இப்ப உடனே அத்தைக்கே ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு கொடு. அத்தை, கால் பத்திரம். மாப்பிள்ள, ஆட்டுக்கால் சூப்பா? மாப்பிள்ள, ஆடு எல்லாம் ஆடு காலா வாங்கி வச்சிருவோம். மேகலா, மிளக கொஞ்சம் தூக்கலா போடு, நல்ல கார சாரமா இருக்கணும். என்ன? சரிம்மா. சார், அது சரியா பாத்துட்டீங்களா? இல்ல இந்த வாரமே பண்ணிடலாம். அத பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, வச்சிடுறேன். யார்கிட்ட இவ்வளவு மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தையோட வீட்டு டாக்குமெண்ட்டை ஈசி போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன். அதான் அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு. இதுல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண இல்ல. அப்படியா எங்க அம்மா நம்மள ஏமாத்திடுவாங்க? சீ, அத்தை நல்லவங்க தான். எவனாவது தூரத்து சொந்தக்காரன் அந்த காலத்துல கேஸ போட்டு அது பெண்டிங்ல இருந்துச்சுன்னு வையே, நாளைக்கு நம்ம அலையிற தலைவலி இருக்க கூடாது பாரு. அதனாலதான் இந்த விவரம் இந்த வீட்டை வாங்கும் போது இருந்திருக்கணும். விடு, எங்க போயிட போகுது. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா தான் வருது. ஏங்க, உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன், நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி சொன்னாலும் கடைசியில் நீ கேட்டதுதான் நடக்க போகுது. நான் அம்மா சொல்லி கேட்கல, நானா தான் கேக்குறேன். அப்ப கண்டிப்பா இவங்க அம்மா சொல்லி தான் கேக்குறாங்க. சஸ்பென்ஸ் வைக்காம நேரா விஷயத்துக்கு வா மேகலா. பாவம் அம்மா வயசான காலத்துல அங்க தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்தான் இல்ல, கூடவே யாரையாவது கொஞ்சம் கம்மி சம்பளத்துல வீட்டோட இருக்கிற மாதிரி வேலைக்கு வச்சுக்கலாம்ல. அதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாத செலவு? அதுவும் சரிதான், எதுக்கு தேவையில்லாத செலவு? அதுக்கு பதிலா அம்மா இங்கே நம்ம கூடவே இருக்கட்டுமே. என்னடி சொல்ற? இங்க எப்படி இருக்க முடியும்? ஏதோ கால் அடிபட்டு இருக்கு, ஒரு வாரம் இருக்கட்டும்னு பார்த்தேன். இப்ப பர்மனண்டா இங்கே டேரா போட்டா செலவு என்ன வருது? ஏன் வீடு எழுதி குடுக்கறேன்னு சொல்லும் போது நல்லா குளுகுளுன்னு இருந்துச்சுல. அது அவங்க பெத்த பொண்ணுக்கு அவங்க செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு கணக்கா? அது என்ன ஏரியான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியுமா? இந்த அம்மாவுக்கு எல்லாம் சேர்த்து மாசத்துக்கு ஒரு 10 ரூபா ஆனாலும் வருஷத்துக்கு 1,20,000 தான். மிஞ்சி போனா இந்த அம்மா பாடி இன்னும் ஒரு 10 வருஷம் தான் தாங்கும். ஆக மொத்தம் 12 லட்சம். அந்த நிலம் இந்த மாதிரி 4 மடங்கு தேரும். எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான் ராஜா, லாபம் தான். யோசிச்சு பார்த்தா பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க?
அத்தை இங்கே ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமே. எது ஓரமாவா? அவங்க அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. முடிஞ்சா அம்மாவுக்கு தனியா நீங்க ரூம் மேல போட்டு கொடுங்க. ஏய், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பொசுக்குன்னு செலவு பத்தி எல்லாம் பேசுற? விடு விடு, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பார், டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு. நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா கணக்கு சரியா தான் வருது. எவ்வளோ சமாளிச்சிட்டோம். பாப்போம். என்னங்க என்னாச்சு? பகல்ல உங்களுக்கு தூக்கம் வராதே? ராத்திரி நிம்மதியா தூங்கி இருந்தா பகல்ல சுறுசுறுப்பா இருக்கும். ஏன் ராத்திரி சரியா தூங்கலையா? உனக்கு தெரியாதா சீதா? எங்க என்னங்க போயிட்டு வர மேகலா. ம். ராஜா ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. மேகலா அம்மாவுக்கு காலு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லடா, அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இல்லையா? அதுக்கு அப்பாவுக்கு ஹால்ல படுத்தா தூக்கம் வரலையா? அவருக்கு தூக்கம் வரலனா அவருக்கு பதிலா நானா தூங்க முடியும்? வாக்கிங் போன கையோட பார்க்ல போய் கொஞ்சம் யோகா பண்ண சொல்லுங்க. நல்லா தூக்கம் வருமா? என்னடா ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? அத்தையை கிளம்ப சொல்றீங்க அதானே? டேய் இல்லடா, அப்பாவுக்கு மா, அவங்க இங்கதாம்மா இருப்பாங்க. வந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல, போயிட்டு 2 நாள் கழிச்சாவது வர சொல்லலாம்ல. மா, அவங்க இனிமே இங்கதான் இருப்பாங்க. என்னடா திடீர்னு இப்படி? அவங்க வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. இனிமே அவங்க எங்க போவாங்க? எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதே. பின்ன நம்ம வீட்டுல நடந்துச்சு. எழுதி தரேன்னு சொல்லி பின்னாலே ஆளை அனுப்பி ஆட்டையை களைச்சு விட்டு பெரிய டிராமா நடந்துச்சு. அது மாதிரி நினைச்சீங்களா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? அப்போ அப்பா இந்த வீட்ல எங்கடா தங்குவாரு? ஏன் அவர் ஹால்ல எல்லாம் இருக்க மாட்டாராமா? கொஞ்ச நாளைக்கு வெளியில படுத்தா அப்புறம் அதுவே பழகிரும். அதான் இத்தனை வருஷம் ஒரே ரூம்ல இருந்தாச்சு இல்ல, இன்னும் அப்படியே இருக்கணும்னு நினைச்சா? வீடுனா கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். டேய் யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு. சீதா, அவன் ஆபீஸ் கிளம்புறான், போயிட்டு வரட்டும். அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். என்னங்க நீங்க? அவன் எப்படி பேசுறான் பாருங்க. அதான் விடுன்னு சொல்றேன்ல. டேய் நீ போயிட்டு வா, சாயந்தரம் பேசிக்கலாம். சாயங்காலம் இல்ல, எந்த காலத்துல பேசினாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அத்தை இங்கதான் இருப்பாங்க, அவ்வளவுதான். வாமா. ஏய், ஆட்டோல திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. வா. என்னம்மா? ஏய், என்ன பாக்குறீங்க சம்பந்தி? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை தான் என்னோட வீட்டுக்கு போய் இதையெல்லாம் பேக் பண்ணி ஆட்டோல அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க வேண்டாம்.
சமந்தியம்மா, ம்? கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்கல. வாங்க வாங்க. அது சம்மந்தி, கோச்சிக்காம சம்மந்தி ட்ரெஸ்ஸை எடுத்து வேற எங்கேயாவது வச்சிருங்களேன். இல்ல என் புடவைய எடுக்கிறதுக்கு இடம் பத்தல, அதான் சொல்றேன். போட்டோலாம் அப்புறமா கழட்டி எடுத்து கொண்டு வந்து தந்துடுறேன். எடுத்து வை, எடுத்து வை. இல்ல இந்த ட்ரில்லிங்கோட ஆள் வருதுன்னு சொன்னாங்களே. ராஜா அண்ணா வர சொன்னார் சார் வீட்டுல ஆணி அடிக்க. என்னது ஆணியா? இந்த பாரு, ஆணி அடிக்க வேண்டாம், ஒன்னும் அடிக்க வேண்டாம். கிளம்பி அண்ணே, கிளம்பி அண்ணே. என்னன்னு போய் பாருப்போ. எப்பா எங்கப்பா போற? போவேனா, வேலை இருக்கு, வா வா. அது எங்கெல்லாம் ஆணி லூசா இருக்கோ அதை டைட் பண்ணிடு. சரிங்க. எங்கெல்லாம் ட்ரில் பண்ணணுமோ அங்க பண்ணிடு. சரி, எந்த பக்கம் ட்ரில்லிங் போடணுமா போடு. இந்த பக்கம் வா. என் போட்டோவை இங்க மாட்ட அம்சமா இருக்கும். மேகலா, என் போட்டோவை இங்க மாட்டிக்கவா? மாட்டுமா? இன்னும் கொஞ்சம். சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்திருக்கேன் பாரு. என்னங்க, வேண்டாங்க. ராஜா கத்திட்டு போயிருக்கான். ஐயோ, முடியல சீதா. சீதா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது சீதா. ஐயோ, இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னா பெரிய சண்டை ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நான் எங்கேயாவது போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வர்றேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. என்னடா முகலாம் வாடி போயிருக்கு? இந்த டைம்ல நீ வீட்டை விட்டு வெளில வர மாட்டிய? என்னாச்சு? இந்த ராஜா மாமியாரு கால் உடைஞ்சு போச்சுன்னு வீட்டுக்கு வந்தாங்கல்ல. ஆமா, நீ கூட சொல்லிட்டு இருந்திய. இன்னும் போலையா? அவங்க இனி போக போறதே இல்லையா. அதுவும் என் ரூம்ல தான் தங்குவாங்களாம். நாங்க 2 பேரும் ஹால்லயே தான் கிடக்கணுமா. வாழ்த்துக்கள்ரா, உனக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கடா. மார்க்கு பெரிய என்னடா வாழ்த்து. கிண்டலா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லடா. சீதா உனக்கு கேட்கலையா? அவ கேட்டும் ராஜா ஒத்துக்கலடா. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? அந்த அம்மா மொத்தமா அங்க காலி பண்ணிட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு இங்க வந்துட்டா. கிழிஞ்சி போ. யாரையுமே கேட்கலடா. பீரோல இருந்த எங்க துணியெல்லாம் எடுத்து கடாசிட்டு அவ துணிமணி எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி வச்சுட்டா. இதான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்டான்னு சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்லடா. அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு ரூம் பூரா டம்மு டம்முன்னு ஆணி அடிக்கிறாங்கடா. அந்த சத்தம் அப்படியே என் நெஞ்சில யாரோ ஆணியை வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குடா. என்னால அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியலடா. அதான் கிளம்பி வந்துட்டேன். இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பானா ஆண்டி. உன் வீட்டுல ராஜாவோட ஆண்டி
அந்த வேலையை தான் பண்ணியிருக்கு. ஏதாவது சொல்லி முதல்ல அதில் கிளப்பி விடுற வழி படுறா.